எதுக்கு போன் அடிக்கும்? ஹலோ, என்னடி? எதுக்கு? எந்த நேரமும் சண்டை தானே உங்க வீட்டுல? இப்போ அப்படியே லைன்ல இரு, என் வீட்டுக்காரங்க தான் இருக்காரு, அவர் பேசுறத மட்டும் கேளு, ஓகேவா? எப்பா என்ன இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இன்னைக்கு நீ வந்து கிச்சன் பக்கமே போக மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க டான்ஸ் கிளாஸ் போயே தீரணுமா அப்படின்னு நான் கேட்டா என்ன அர்த்தம்? டான்ஸ் கிளாஸ்க்கு இன்னைக்கு வந்து லீவ் விட்டுருங்க, நீங்க நேரா இங்க வந்து என் கூட பேச்சு கொடுத்து தென் என்ன ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டி பொருள் காட்சி சயின்ஸ் சென்டர் இப்படி சுத்தி காட்டணும்னு அர்த்தம். கரெக்ட். எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிக்கவே இல்லைனாவா? வரும்போது நீங்க போண்டா பஜ்ஜி அப்புறம் இந்த பருப்பு வடை அப்புறம் கூடவே தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சு கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடணும்னு அர்த்தம். எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நண்பர்களே. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரமோ 10 நாளோ அங்கிருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். எல்லாம் உங்க இஷ்டம் தான் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? இதுல எதுவுமே ஏன் இஷ்டப்படி நடக்காது, ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்ல நடக்காது அப்படின்னு அர்த்தம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வந்து உட்காந்து அன்பா பேசி இங்க வீட்டுல நடக்கிற குறையெல்லாம் நீ சொல்லுவல்ல, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம். கேட்டுச்சா? இந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் புரியுற மாதிரி அவங்கள பழக்கி வைக்கணும். அப்புறம் எங்க சண்டை வரப்போகுது? ஆளும் இந்த நேரம் சண்டை. இங்க நானு அங்க எவன்னு தெரியலையே. எவ்வளோ உன் ஃப்ரெண்டாப்ல நீ அவள்கிட்ட விளக்கமா சொன்னாலாப்ல, அதெல்லாம் அவளுக்கு புரியாது இல்ல, அதனால நான் அவட்ட கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அவ விலாசம் கிடைக்குமா? விலாசம் விலாசம் நீ கொஞ்சம் போனை வை, ஒருத்தனை விளாச வேண்டியது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்ச அலைவீங்கடா.